ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாளில் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாளில் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது ஏப்ரல் மாதம் புதன்கிழமை 8/4/2026 தமிழுக்கு விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 25ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:30 மணி தொடக்கம் 10:30 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய ராகு காலமாக இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. அடுத்து அமகண்டமாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:07 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று மாலை 5:48 வரை சஷ்டி திதியும் பின்பு சப்தமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 4:54 வரை கேட்டை நட்சத்திரமும் பின்பு மூல நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 4:54 வரை பரணி நட்சத்திரமும் பின்பு கிருத்திகை நட்சத்திரமும் நிலவுகிறது. பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கருமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளில் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கமும் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 25ஆம் நாள் 8/4/2026 புதன்கிழமை. நமக்கு புது வருஷம் பிறப்பதற்கு இன்னும் ஒரு 6 நாளில் புது வருஷம் மலர்ந்து விடுகின்றது. புது வருஷம் பிறக்க இருக்கிறது. இப்போ இந்த நடக்கிற வருஷம் விஸ்வாவசு. அடுத்து மலர்கின்ற புது வருஷம் பராபவ என்கின்ற நாமத்தோடு புது வருஷம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை 14/4/2026 புது வருஷம் மலர்கின்ற இன்று இந்த புதன்கிழமை புதவாரம் என்கின்ற சிறப்பான நாள். இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளையும் வெற்றிகளையும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கியவர்களுடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இந்த புதவாரம் எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஒரு சிறப்பு இந்த புதன்கிழமை அமைந்தால், ஒரு கும்பாபிஷேகமாக இருக்கட்டும், ஒரு திருமண வைபவமாக இருக்கட்டும், அல்லது ஒரு கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும், ஒரு உபநயனமாக இருக்கட்டும், எதை செய்கின்ற பொழுதிலும் இந்த புதன்கிழமை அமைந்தால் அது ஒரு தனித்துவமான அபரிமிதமான சக்தியை தரக்கூடிய நாள். அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொன்னார்கள். அது அமைவது கஷ்டமாக இருக்கும்.
அவ்வாறு திதி வார நட்சத்திர யோகரணங்கள் எல்லாம் சேர்ந்து வருகின்ற பொழுது இந்த வாரம் கிழமையும் சேர்ந்தால் புதன்கிழமை அமைந்தால் அது ஒரு அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது. இவ்வாறு நாம் அதனை சிந்தனைக்கு கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு திருமணம் செய்யப்படுகின்ற பொழுது நம்மில் பலர் நாம் திருமணம் செய்ய ஆயத்தம் செய்துவிட்டு நாள் பார்க்கிறதுக்கு செல்லுகின்ற பொழுது அது பெண் வீடாக இருந்தாலும் சரி மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் சரி முதல்ல சோதர இடத்துல கேட்குறது, எங்களுக்கு ஒரு சனிக்கிழமை நாள் பாருங்கோ, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் பாருங்கோ, விடுமுறை நாள் பாருங்கோ. ஆரம்பத்திலே வாயிலே சனி என்று வந்துவிடும். சனிக்கிழமை சனியில் கல்யாணம் பண்ணினா ஞாயிறு லீவு எல்லோரும் நின்று போகலாம் என்று இப்படியே பேசிக்கொள்வது. இந்த வார்த்தைகள் வலு கவனமாக இருக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. சனிக்கிழமையில் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது. இந்த கல்யாணத்துக்கு போய் நாங்கள் கேட்குறதே சனிக்கிழமை நாள் பாருங்க. சனிக்கிழமை கல்யாணத்தை வச்சா வாரவங்க எல்லாம் நின்று ஞாயிற்றுக்கிழமை லீவு முடித்து போவாங்க என்ற எண்ணம். இல்லை வெளிநாட்டில் இருக்கிற எங்களுடைய உறவு வரவணும், சித்தப்பா வரவணும், மாமா வரவணும், அத்தை வரவணும், அக்கா வரவணும், அண்ணா வரவணும், வெளி ஊரில் இருக்கிறவர்களும் வெளிநாட்டில் உள்ளவர்கள் வரவணும், அவர்களுக்காக செய்வதல்ல திருமணம். திருமணம் என்பது அந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் அவருடைய நட்சத்திரத்துக்கு இந்த நேரம், இந்த கிழமை, இந்த திதி இவையெல்லாம் பொருந்துகிறதான்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்க்குற இப்போ நாங்கள் கன பேர் விட்டுட்டோம். இப்போ எங்களுக்கு தேவை விடுமுறை நாள், லீவு நாள். பௌர்ணமியில் கல்யாணம் பண்ணக்கூடாது. எங்கே தேடி பார்த்து பௌர்ணமி தான் பிடிப்பார்கள், லீவு நாள் வசதியாக இருக்கும். வெள்ளிக்கிழமை பௌர்ணமியா, சனிக்கிழமை லீவா, ஞாயிற்றுக்கிழமை லீவா, வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை வச்சுருவோம், வர்றவங்க சனி ஞாயிறு நின்று போவாங்க என்று இவ்வாறு சிந்திக்கிறோம். தவிர அந்த ஆயிரங்காலத்து பயிரங்கிற அந்த பொண்ணு மாப்பிளுடைய வாழ்க்கை, அவர்கள் சந்தோஷமாக ஆனந்தமாக குழந்தை குட்டிகளை பெற்று சிறப்பாக வாழ வேணும் என்றால் அவருடைய நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய நாள் பார்க்க வேண்டும். இந்த நாட்கள் பார்க்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு உரிய நாட்களாக, பொருத்தமான நாட்களாக, நட்சத்திரத்துக்கு பொருந்துகிற நாளாக பார்த்து திருமணத்தை செய்ய வேண்டும் என்ற நல்ல சிந்தனை ஒவ்வொருவருக்கும் பெற வேண்டும். வருகின்ற சனிக்கிழமை எமது அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபடத்தினுடைய 45வது ஆண்டை முன்னிட்டு சர்வதேச இந்து மத குருபீடம் இணைந்து மாபெரும் ஆன்மீக பெருவிழாவை ஏற்பாடு செய்திருந்தோம். சனிக்கிழமை நடைபெறும் என முன்னர் பல ஊடகங்கள் மூலமாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போதைய நாட்டில் சூழல் அசாதாரண சூழ்நிலை காரணமாக எதிர்வருகின்ற சனிக்கிழமை 11ஆம் தேதி இந்த ஆன்மீக பெருவிழா நடைபெற மாட்டாது. திகதி பின்போடப்பட்டிருக்கிறது. பின்னர் இந்த ஆன்மீக பெருவிழாவுடைய திகதி, கிழமை, நேரம் அனைத்தும் பின்னர் அறிவிக்கப்படும் என்ற நல்ல செய்தியையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ இறையருளும் குருவர்களும் பூர்ணமாக நிறைவேறும் பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் 8/4/2026 புதன்கிழமை. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். காரியங்களிலே நிதானம் பொறுமை தேவை. இடபராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகசரிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மந்த நிலை இருக்கும், உடல் உபாதை இருக்கும், பண விரயங்கள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மிதுன ராசி மிருகசரிடம் 3, 4, திருபாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் மேன்மையுண்டு, நன்மையுண்டு, சிறப்பான அனுகூலமான பலன்கள் அமையும்.
கடகராசி புனர்பூசம் 4 பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சற்று சிரமங்களை கொடுக்கும், தடைகளை கொடுக்கும், மந்த நிலைகளை கொடுக்கும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். சிம்மராசி மகம் பூரம் உத்திரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் மேன்மை உண்டு, பணவரவு உண்டு. எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல சிறப்பை கொடுக்கும். கன்னிராசி உத்திரம் 2, 3, 4 அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே எழுபறிகள் இருக்கும். நிதானம் தேவை. துலாம் ராசி சித்திரை 3, 4 சுபாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் மேன்மைகள் உண்டு, பணவரவு உண்டு, திருப்திகரமான மனநிலை அமையும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே எழுபறிகள் இருக்கும். நிதானம் தேவை. தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அனுகூலமான பலாபலங்கள் கிடம் உண்டு, தொழில் மேன்மைகள் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் கிடைக்கும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிறப்பும் மேன்மையும் குலதெய்வ வழிபாடு அனுகூலமான பலாபலங்களை கொடுக்கும். எதிர்பார்ப்புகளிலே நல்ல வெற்றிகள் கிடைக்கும். கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் புரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று மேன்மைகள் அமையும். தொழில் சிறப்புகள் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே வெற்றி கிடைக்கும். மீனராசி புரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சிறப்புகள் அமையும். இன்றைய சிந்தனை, எங்களுடைய வாழ்வியல் தத்துவத்திலே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு மரபு இருக்கின்றது. எதிர்பார்த்து ஒரு விடயத்தை செய்கின்ற பொழுது அதிலே ஒரு சுயநலம் இருக்கும். எதிர்பாராமல் ஒரு விடயத்தை செய்கின்ற பொழுது அதிலே ஒரு தர்மம் இருக்கும். இரண்டையும் கலந்து செய்கின்ற பொழுது அதிலே லாபமும் நஷ்டமும் நம்மை நாடி வரும். பொதுவாகவே இயல்பாகவே எல்லோருக்கும் பணம் ஒரு பிரதான முக்கிய விடயமாக அமைகின்றது. அந்த பணத்தை பெறுவதற்கு எல்லோருமே அவர்கள் சார்ந்த தொழிலை சரியாக செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டு. செய்யும் தொழிலிலே அந்த நேர்மையும் நேர்மைக்கான அந்த உழைப்பும் நிச்சயமாக பலனை தரும். உங்களுக்கு வகுக்கப்பட்ட கடமையை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும். அந்த கடமையிலே இருந்து தவறுகின்ற பொழுது, அந்த கடமையை நாங்கள் வேண்டாவற்பாக செய்கின்ற பொழுது, அந்த கடமையிலே ஒரு ஈடுபாடு இல்லாமல் நாங்கள் செயல்படுகின்ற பொழுது அதற்கான பலாபலங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். நமக்கு ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கடமை அன்றைய தினம் பலருக்கு அது நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில் மூலமாக இன்னொருவர் நலம் பெறுகின்றார், இன்னொருவர் சிறப்பு பெறுகின்றார், இன்னொருவர் தமக்குரிய நல்லனவற்றை பெறுகின்றார். அது இன்னொருவருடைய தொழில் மூலமாகத்தான் அமைகின்ற பொழுதோ அந்த தொழில் செய்கின்றவர் அந்த தொழிலை அன்றைய தினம் அந்த வகுத்தபடி சரியாக செய்தால்தான் அதற்குரிய பலன் மற்றவர்களுக்கும் அடைய முடியும். இவருக்கும் தொழில் செய்த அந்த திருப்திகரம் கிடைக்கும். இது இன்றைய காலகட்டத்திலே மிக முக்கியம். ஒவ்வொருவரும் தங்கள் தொழிலிலே கடமைகளிலே சரியான சிந்தனை கொண்டு, சரியான நேர்மை கொண்டு, சரியான உழைப்பை கொண்டு செயல்பட வேண்டும். இந்த நிலைப்பாடு சரியாக இருக்கின்ற பொழுது எல்லோரும் பயனடைகின்றார்கள், எல்லோருக்கும் நன்மைகள் கிடைக்கின்றன. எனவே நாங்கள் கடமைகளை சரியாக செய்கின்ற அந்த தத்துவத்துக்குள்ளே எங்களை கொண்டு வர வேண்டும். இது மனிதனுடைய வாழ்வியலிலே ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு விடயம். எங்களை கண்காணிப்பவர் இருக்கின்ற பொழுது சரியாக தொழில் செய்வதும், கண்காணிப்பாளர் இல்லாத பொழுது வேண்டாவறுப்பாக நாங்கள் விளையாட்டுத்தனமாக இருப்பதும் இது எங்களை நாங்களே ஏமாற்றுவதாகும். அதனால்தான் சொல்லி வைத்தார்கள், செய்யும் தொழிலே தெய்வம். அங்கே தெய்வம் என்ற ஒருவர் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். எனவே எல்லோரும் இந்த கடமைகளை சரிவரச் செய்ய பழகிக்கொள்வோம். நன்றி.
இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவலோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதிக்குள். அந்த வகையில் இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக எளிதென இல்லிறப்பான் எய்துமெஞ்ஞாற்றும் விழியாது நிற்கும் பழி. இக்குறளினுடைய பொருளாக இச்செயல் எளியது என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் நெறிதவறி செல்கின்றவன் எப்பொழுதும் அழியாமல் நிலை நிற்கும் பழியை அடைவான். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். எளிதென இல்லறப்பான் எய்துமெஞ்ஞாற்றும் விழியாது நிற்கும் பழி. இக்குறளினுடைய பொருளாக இச்செயல் எளியது என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் நெறிதவறி செல்கின்றவன் எப்பொழுதும் அழியாமல் நினை நிற்கும் பழியை அடைவான். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு